எடப்பாடி பழனிசாமி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசுறாரா? சார் மாறி மாறி பேசுவாங்க. நான் இதுல இவங்க பேசுறது சரி, அவங்க பேசுறது தப்பு இல்ல. ரெண்டு பேரும் ஆபாசமா நல்லா. நீங்க பொம்மைன்னு சொன்ன உடனே இப்ப விஜய் பொம்மை ஒண்ணு, இந்த மந்திரவாதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் விளங்காம போனா பொம்மையை வச்சு பூஜை பண்ணுவாங்க. விஜய் தான் முகம், அந்த முகத்தை எப்படியாவது காமிச்சாகணும். முகத்தை விஜய் சார் என்ன டைனோசரா சார்? இன்னொன்னு பாருங்க, அதிமுக போய் உருவ பார்த்தாரு, அவங்க பேடி அடிச்சவனு என்ன பண்ணிட்டாரு, டப்புன்னு அங்க விட்டாரு. இப்ப எங்க போயிருக்காருன்னா காங்கிரஸ்க்கு போயிருக்காரு. சொல்லிருக்காரு காங்கிரஸ் பணம் கொடுத்து கூட்டணியில தக்க வச்சிருக்காங்க. எல்லாம் குழந்தைங்க. ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணா கண்டிப்பா காங்கிரஸ் ஓட்டு கூடும், உண்மை. ஆனா வரமாட்டேன்றாரு. இந்த பார்லிமெண்ட்ல பேசினார்ல, will never ever rule தமிழ்நாடுன்னு சொன்னார்ல. தமிழ்நாடோட நலன் பாதுகாக்கப்படணும், தமிழ்நாட்டு நல்லா இருக்கணுன்ற ஒரே நல்லெண்ணத்துக்காக பாரத பிரதமர் மோடி வர்றதே கிடையாது. உண்மைதானே? இபிஎஸ் ஹாப்பி. ஐயா அப்பா ரொம்ப நன்றி ஐயா. ஈடியோ வரல, மோடியோ வரல. தொல் திருமாவளவன் வேட்பாளர் அறிமுகம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவங்க எழுந்துக்கல. அதனால நீங்க போய் இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்ட மாதிரி அங்கெல்லாம் போய் கேட்காதீங்க. உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு. கேப்டன் இருந்தா கேட்பீங்களா அப்படின்னா, கேப்டன் கிட்ட கேட்டுதான் நிறைய பேர் அடி வாங்க. நம்ம சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர் பங்கெடுக்கிற எல்லா பிரச்சார கூட்டங்களும் ஒரே விஷயத்தான் பேசுறாரு. நான் வலியோட வந்திருக்கேன், வேதனையோட வந்திருக்கேன், பல வழிகளை தாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சமீபமா பிரச்சார களம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படின்னு மாறி இருக்கு. அதிகமா விஜய் பத்தி தான் பேசப்பட்டது. இப்ப எடப்பாடி சில விஷயங்களை பிரச்சாரத்துல பேசுறதும், அதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்றதுமா அந்த வார்த்தை போர் வெடிக்குது. இப்ப எடப்பாடி சொல்லியிருக்காரு, நான் காணாம போயிருப்பாருன்னு தான் சொன்னேன். இந்த ஆட்சியில் என்ன வந்துச்சு? வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, இல்ல கொரோனா வந்தா அவரே போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்னு எடப்பாடி பேசியிருந்தாரு. இப்ப ஸ்டாலினும் அதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. மரணத்தை பார்த்து நான் ஒன்றும் பயப்படுறவங்க கிடையாது அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இப்ப எடப்பாடி அதுக்கு விளக்கமும் சொல்லியிருக்காரு, அவரு காணாம போயிருப்பாருன்னு சொன்னேன் அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க இந்த போட்டி? அதாவது இந்த போட்டி இல்லை இந்த பகை அப்படின்றது திமுக அதிமுக பகை அது பல வருடங்களாக இருக்குது. இந்த போட்டியோ அது பகையோ எப்படி எடுத்தாலும் சரி, இந்த திராவிட கட்சிகள் கிட்ட இந்த ரெண்டு கட்சிகளில் யார் தமிழ்நாட்டை ஆளணும், இல்லை யார் எதிர்கட்சியாக இருக்கணும். அப்போ ஆளுங்கட்சி பதவியும் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, எதிர்கட்சி பதவியும் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. திமுகவுக்கு எதிர்கட்சி பதவி ஒரு காலத்தில் போச்சு, அப்போ டிஎம்டிகே வந்தது. ஆனால் அதை உடனடியாக ரியலைஸ் பண்ணி டிஎம்கே அதுலேருந்து என்ன சரி செய்யணுமோ அதை சரி செஞ்சு அந்த பதவியை பிடிச்சாங்க. ஏன் ஒரு எதிர்கட்சி ரொம்ப முக்கியம் அப்படின்றனா, இன்றைக்கி நீங்கள் ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டீங்கன்னா தான் நாளைக்கு நீங்கள் ஆளுங்கட்சி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அதிமுக இப்போது தொடர்ந்து 8 தேர்தல் தோற்றுருக்குறாங்க. அது இடைத்தேர்தல், பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தல். ஆனால் அதெல்லாம் தோத்தாலும் கூட அந்த போட்டியை கொடுக்காம அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டாலும் வேற யாருன்னா வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அதிமுகவுக்கும் அந்த இடத்த கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. திமுகவும் அந்த இடத்த அதாவது அவங்க கிட்ட ஒன்று ஆளுங்கட்சியா இருக்கணும் நாங்க, அப்படி இல்லைன்னா எதிர்கட்சியா இருக்கணும். திமுகவோட நிலைப்பாடும் அதுதான், அதிமுகவோட நிலைப்பாடும் அதுதான். இல்ல அவங்க ரெண்டு பேரும் அதை சொல்றாங்க. ஆனா இடையில் வந்த விஜய் இருக்காருல்ல, இடையிலே இல்ல டிஎம்கேவான்னு தானே அவரு பேசுறாரு. ஆமா, அதுதானே அதிகமா பேசப்படும். பாஜக மற்றும் பலர் சொல்லலாம். பாஜக மற்றும் பலர் நீங்க சொல்லல. நீங்க டெல்லி போயிட்டு ரூஃப் டாப் கட்டிட்டு டாடா காமிச்சிட்டு வந்தார்ல, அப்ப அங்கேயே மைக்கை போட்டு சொல்ல வேண்டியதானே. அவங்க 2 நாளைக்கு முன்னாடி நேத்தோம் ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு கேரக்டர் சமீபமாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போதைப் பொருள் பிரச்சனையில் பேசி திமுகவோட அவருக்கு தொடர்பு இருக்குது, அது இருக்குன்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாதிக்கு கேமரா முன்னாடி உட்காந்து, எதுக்கு இப்போ என் வீட்டில் ரைடு விடுறீங்க, எதுக்கு தேர்தல் ஆணையம் வருது, எதுக்கு சிபிஐ வருது, நான் வெயிலில் வாங்கி உட்காந்து வழக்காடு மன்ற ப்ராசஸ்க்கு நான் என்னை உட்படுத்தி கொண்டு சட்டத்தின் அடிப்படையில் என்ன நடக்கணுமோ நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் குடும்பம் இருக்குது, நானும் கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, போகும்போது வண்டியை பார்க்குறீங்க, கொள்றீங்க. அப்போ இது என்ன விதமான அரசியல்? என்னத்தை நீங்கள் இப்போ பெருசாக எடுத்துட்டீங்க இல்லை கண்டுபிடிச்சிட்டிங்க? என் வீட்டில் எனக்குன்னு 40,000 ரூபா பணம் இருந்தது, குடும்ப செலவுக்கு வச்சுருந்தேன், அதை தாண்டி என்ன எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க.
நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு வழக்கறிஞராவோ ஒரு பத்திரிகையாவோ அவர் கேட்ட அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கரெக்ட். ஒரு விசாரணையோ இல்லை ஒரு விஷயமோ என்பது நீங்கள் வந்து அன்னைக்கே பண்ணி அதை வந்து போட்டு அது சார்ஜ் ஷீட்டை போட்டு அதுக்கு என்ன விசாரணை தன்மை அதை பண்ணணும். அப்போ காலம் தாழ்த்தியோ காலம் கடந்து போய் இந்த மாதிரி ரெய்டு பண்ணுறது, இந்த சும்மா அந்த டமாஸ் பண்ணுறது, மிரட்டுற மாதிரி பண்ணுறது, இது யாரா நான் ஒரு நாளும் என்னோட எங்கள் பழைய காணொலிகள் எடுத்து பாருங்க, நான் ஒரு நாளும் ஜாஃபர் சாதிக்கோ இல்லை அது போன்ற வகைற ஆட்களுக்கோ ஆதரவாவோ இல்லை என்னோட என்ன சொல்றது இது சரி அப்படின்றதுக்குள்ள போகாம போதை என்பது தவறுன்றது தான் என்னோட பார்வை. ஆனா அந்த மனிதன் குற்றவாளியா இல்ல குற்றம் சாட்டப்பட்டவரா இல்ல சந்தேக பார்வையா அப்படின்றது கோர்ட் முடிவு பண்ண வேண்டும். இந்த கோர்ட் ப்ராசஸ் நடக்கும்போது ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, ஏன் மலிவா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த கேள்வி நியாயம். அந்த தனி மனிதன் ஜாஃபர் சாதிக்கு இருக்கிற தைரியத்துல 10% விஜய் சாருக்கு இல்லைன்றது என்னோட புரிதல். ஏன்னா பத்திரிகையாளர்கிட்ட வந்து நிக்கிறாங்க, என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க, என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, என்ன இப்படி துன்புறுத்துறாங்க, நான் என்ன பண்ணேன், நான் வச்சிருந்தேனா, நான் வியாபாரம் பண்ணனா இல்லையா, கோர்ட் முடிவு பண்ணட்டும், நான் என்னோட கோர்ட் விசாரணைக்கு எல்லாத்துக்கும் நான் உட்படுத்திக் கொள்றேன்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட வந்து நிக்கிற தைரியம் இருக்குல்ல, இந்த குறைந்தபட்ச தைரியம் கூட இல்லாம நான் தான் திமுகவுக்கு மாற்று, நான் தான் அதிமுக மாற்று, நான் தான் எம்ஜிஆர், நான் தான் பெரியாரோட கடைசி வாரிசு, இது என்ன அரசியல்? இல்ல பத்திரிகையாளரை சந்திச்சா அவங்க கொண்டு போய் அதை மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க. அவர் தான் நேரா மக்கள்கிட்டே பேசுறாரு. சரி, மக்கள்கிட்டே அவர் நேரா பேசுறாரு. ஆமா. சரி, அப்போ கரூர்ல மக்கள்கிட்டே அங்கேயே டைரக்டா வீடியோ போட்டு பேச வேண்டியதானே? எதுக்கு 3 நாள் பிரேக் எடுத்தாரு? அது பழி போட்டது. பலி போட்டாங்களோ பலியானாங்களோ, பலியானது உங்க ஆளுங்க தானே. சரி, பத்திரிகையாளர்கிட்ட பேச வேணாம், கரூர்ல அங்கேயே போய் துக்கம் விசாரிக்கலாம்ல. இப்போ உங்களுக்கு சினிமா துறையில இருக்கிறவங்க வீட்டுல கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, மூக்குத்தி குத்துறாங்க, காது குத்துறாங்கன்னா நேர்ல போத்துருது. ஆனா பொதுமக்களுக்கு ஒண்ணுன்னா நேர்ல போகணும்னு தெரியாது சார். பத்திரிகையை வந்துட்டு டோட்டலா அவாய்டு பண்ணிட்டுலாம் இங்கெல்லாம் வந்து எந்த அவர் சொல்றாருல்ல எங்களை மீறிலாம் ஒன்றும். இப்போ நான் சொல்றேன், பத்திரிகையாளர்கள்லாம் மீறி இந்த ஜனநாயகத்துல பத்திரிகையாளருக்கும் ஒரு பங்கு இருக்கு. நீங்க கட்சி நடத்துங்க, மக்கள் ஓட்டு போட்டோம், பத்திரிகை சுதந்திரம். பத்திரிகையாளர்னா நான் வந்து மொத்தத்தையும் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். அதுல ஆளுங்கட்சிக்கு இருக்கும், எதிர்கட்சிக்கு இருக்கும், ஒன்று சாதகமா இருக்கும், ஒன்று பாதகமா இருக்கும், ஒருத்தர் நல்லவன் இருப்பான், ஒருத்தர் எல்லாம் சேர்ந்ததுதான். இந்த பத்திரிகையை சந்திக்காம நாங்க மீறி அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம். அப்ப அந்த கேமரா இனிக்குது. எந்த கேமரா? இருட்டில் எடுக்கிற கேமரா இனிக்குது. பகல்ல தெருவா வெயில தூக்கின்னு போற பத்திரிகையாளர் கேமரா கசக்குதா? ஷார்ட்டு, ரீடேக்கு, ஓகே, கேரவான் கேமரா பிடிக்குது. ஆனா வெயில்ல வந்து பிரச்சாரம் பண்ணணும், நான் என்ன சார் சொல்றீங்க இந்த மாதிரி சொல்ல? அவர் நடிகரா இருக்கும்போது நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புல அதெல்லாம் பத்திரிகையாளர் நான் 2 காதம் குத்தி இருக்குது. எனக்கு தெரியும் யாரு பத்திரிகையாளர், யாரு ஜிங்ஸா அடிப்பான்னு. அது கூடவா தெரியாம நான் 3 பேப்பர்ல சீஃப் ரிப்போர்ட்டரா, சீஃப் பீரோவா வேலை பார்த்தவன் நான். எனக்கு தெரியும். எனக்கு கீழே 20-25 பேர் வச்சு. அப்ப பயப்படுறாரா? ஏன் பயப்படுறாரு? பயப்படுறாரா? இல்ல பயப்படுகிறார். ஏன் வெளில வாங்க. சரி, நானா சொல்றேன், கடலூர் போறதுக்கு தான் கஷ்டம். கடலூருக்கு இன்னைக்கு போல, லீவ் தானே இன்னைக்கு. நெல்லை, தூத்துக்குடி போயிருக்காரு, கன்னியாகுமரி போறாரு 12ஆம் தேதி. போட்டோம், அப்படியே கன்னியாகுமரி போங்க, அப்புறம் ஹாங்காங் போங்க, மலேசியா போங்க, தேர்தல் முடிஞ்சிடும். தேர்தல் முடிஞ்சு விடும். இதே நேரத்துல இவரு முதலமைச்சரோட தான் திருவண்ணாமலை போனாரு. போராடலாம், நான் திருவண்ணாமலை போனேன் சொல்லி திரியிறாரு. வேலை சார், இந்த நேரத்துல கூட உழைக்கல, வேலை செய்யலன்னா எப்ப உழைப்பீங்க? தூத்துக்குடியில கூட்டத்தை பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். நாளைக்கு அஜித் சார் தூத்துக்குடி போக சொல்லுங்க, பாப்போம் கூட்டம். எதுக்கு வந்தாங்க தூத்துக்குடியில? அவர் பேசுறது கேட்கறதுக்கா? அன்னைக்கு பார்த்தா தான் உண்டு, இதுக்கப்புறம் பார்க்க முடியாது அவரை. அதுக்குதான் வராங்க. இப்போ அடிக்கடி போனா வராது கூட்டம். நம்ம ஊருக்கு விஜய் வந்திருக்கிறான், இப்போ பார்த்துடணும். இல்லைன்னா 200 300 கொடுத்து தேட்டரில் பார்க்கணும். அதே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்க்கறதுனா 2000 கொடுக்கணும். சரி, இது நேரில் ஃப்ரீயாக கிட்டேயே பார்க்கறது கூட படத்தை விட மாட்டாங்களா சார்? படத்தை விட மாட்டாங்கன்னா அது அவர் யோசிச்சிருக்கணும். நீங்க இப்போ யாரு படத்தை வெளியிடல அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாரு. ஏன் உங்களுக்கே என்ன தெரியும்? உங்களுக்கு வாய் இல்லையா? இவனா எப்போ பார்த்தாலும் டப்பிங் பண்ணணுமா இவருக்கு? வாயை தோறும் சொல்லுங்க, பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரன் மோடி ஜி தான் காரணம் ஜி அப்படி சொல்லுங்க. சரி, அவ்வளோ தைரியம் இல்லையா? எனக்கு நம்ம அமித்ஷா ஜி மேலதான் சந்தேகமாகுது அப்படி சொல்லுங்க. இல்ல இந்த சென்சார் டிபார்ட்மெண்ட் அவரு உண்டான ஸ்டைல்ல அது என்ன ஆனாது? சென்சார் அது நம்மள நிறுத்துதான். எவ்வளவு நாள் பார்த்தாச்சு நண்பா. அப்படி எதனா நக்கல் பண்ணுவேன் சென்சார் போர்டு. இப்ப பண்ண வேண்டியதானே? இப்ப யாரு ஜெயிச்சது அந்த சண்டையில? படம் வரணுமே வேணாமா? அததான் சென்சார் போர்டு கேக்குது. படம் வரணுமா வேணாமான்னு. அப்படியே வாயை மூடிட்டு கம்முன்னு இப்படிலாம் ஒண்ணு பண்ணுவார்ல. இப்ப பண்ணுங்களா சென்சார் போர்டை பார்த்து?
இப்போ அதாவது இவரே வழக்கு போவார், அப்புறம் இவரே ஹைகோர்ட்டுக்கு போவார், அப்புறம் இவரே போவார், அப்புறமா வழக்கெல்லாம் வாபஸ் பண்ணி அப்புறம் இவரே தானே சென்சார் போட்டுக்கிட்டா, ஐயா ஐயா பாருங்க என் பட்டது இன்னொரு வாட்டி பாருங்க, ஒட்டனமா வெட்டிக்கிறேன். தேர்தல் நேரத்தில் இவர் ஜாட்டி எடுத்து அரசியல்வாதிலாம் அடிக்கிற தப்பு பண்ணுற மாதிரி அடிக்கிற மாதிரி இவர் படம் எடுப்பார். ஊரில் இருக்கிற அரசியல்வாதி அந்த படத்தை ஓட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. சரி, பாத்தீங்களா? அப்ப அரசியல்வாதிகளோட சதி தானே அது. நான் என்ன சொல்றேன்னா, சதியோ ஏமாத்தோ இருக்கட்டும் சார், உண்மைனே வச்சுக்குவோம். அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறேன். எம்ஜிஆர்ன்றீங்களே, எம்ஜிஆர் படம் ஓட விட மாட்டோம்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் இது பண்ணப்போ, நம்ம பத்திரிகையாளர் அண்ணன் ஷாமன் கேட்டிங்கன்னா சொல்லுவார் அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு. தியேட்டர் ஓனருக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு, தைரியம் கொடுக்குறாரு, உங்களுக்கு வர வேண்டிய பெட்டி வந்துடும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு, மதுரையில் முத்து அவர்கள் வந்து இந்த படத்தை எப்படி மதுரையில் ஓடுதுன்னு பார்த்துறேன், படம் ஓடிச்சா நான் புடவை கட்டிக்கிறேன்னாரு. அதிமுக தொண்டர்கள் அவர் திமுக பொறுப்பாளர் அங்கே அவருக்கு புடவை அமைச்சாங்க அந்த படம் நல்லா ஓடணுன்னு. இது எப்படி இருக்குது? அதை விட்டுட்டு இந்த படம் யாரும் ஓடல உங்களுக்குலாம் தெரியும், நான் ஒன்றும் சொல்ல உங்களுக்கே தெரியும் இப்படியா பண்ணி தான் எம்ஜிஆர் கை கட்டினேன். இல்லை யார் வீட்டிலனா போயிட்டு சார் மேலே சொல்லி ஜெயலலிதா இருக்கும் போது கையை கட்டினாரு, இப்போ இப்பதான் கையை தூக்கி பேசுறாரு. யாருக்கிட்ட தூக்கி பேசுறாரு? அவர் ஆக்ஷன் ஹீரோ சார், கை தூக்கி தான் பேசுவாரு. ஏன் ஓப்பனா வாயை தொடர்ந்து சொல்லுங்களேன். நீங்க பழையசெல்லாம் ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க? சார் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, விஜய் சாருக்கு தான் பிரச்சனை. எனக்கு எதனா பிரச்சனை நான் சொல்லணும். யூடியூபருக்கு இருக்கிற தைரியம் கூட கிடையாது அவருக்கு. இன்னும் சொல்லணும்னா இன்னொரு படி கீழே வர எல்லா யூடியூபருக்கும் எல்லா காலத்துலேயும் ஏதோ பேசுகிறாங்க, எல்லா பத்திரிகையாளரும் ஏதோ பேசுகிறாங்க. அரசுக்கு எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது அம்மையார் ஜெயலலிதா அரசாக இருக்கட்டும், இல்லை ஐயா ஸ்டாலின் அரசாக இருக்கட்டும், அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி கருத்து சொன்னால் பத்திரிகையாளரை மோப்பம் விட்டு தலைவலி கொடுப்பாங்க. இது இருக்குது எல்லா காலகட்டத்திலும். அவங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே. இப்போ என் பார்வைக்கு நக்கீரன் கோபாலன்னா மீசை வச்சுக்கிறாருன்னா நல்லா வீரமாக இருக்கு அந்த மீசை. இவர் படத்தில் தான் அந்த வீரத்தை பார்க்க முடியுது, நிஜ வாழ்க்கையில் வீரம் வரமாட்டேன். இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் இருந்திருந்தாரா நம்ம வந்து இந்த மாதிரி மீட்டிங்கை போட்டிருக்க முடியாதுன்றாரு. ஏன் இவர் கால் ஷீட் அவர் வாங்கிட்டு இருப்பாரா? இல்ல, இடையூறு படம்லாம் கொடுத்திருப்பாங்க. நடிச்சப்ப நல்லா இனிமையா இருந்ததா, அருமையா? நீங்க உங்களோட நிறைய படம் ஸ்டாலின் ஆட்சியில இருந்தா ம். அந்த மீட்டிங் அவர் நடத்திருக்க முடியாது, ம். நான் உங்ககிட்ட பேசிருக்க முடியாதுன்றாரு. அதான் பேசுறாருல்ல, அப்பயாவது மோடி எதிர்ப்பு நான் என்ன பேசலாம். கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஸ்டாலினோட ஃப்ரெண்டா, இல்ல அவங்க எடுத்த சினிமா படத்துல எடப்பாடி பழனிசாமி நடிச்சாரா? அவர் எதுக்கு எதிர்க்கிறாரு? இல்ல அவரு இது மாதிரி எதனா பேசி திரியிறாரா? அவர் கூட்டணிக்கு வரலன்னு கோவமா எதிர்க்கிறார் சார். யாரு? அவர்தான் கொடி பறக்குது, புள்ளியார் சுடி போட்டாருன்னாரு. இப்ப ஸ்டாலினை திட்டுறாரு இல்லையா? ஆமா. அது எதுக்கு திட்டுறாரு? அவர் அரசியல் இவரு பேசுறாரு. நல்லா படம் நிறைய படம் வந்து ஸ்பான்சர் பண்ணது இவங்க தான். நல்லா அவங்களுக்கு சம்பளம் அவங்க கிட்ட இருந்து அந்த குரூப்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அந்த சர்க்கிளில் சேர்ந்து தான் இவர் படமே நிறைய ஓடிச்சு. இன்னைக்கு இவருக்கு திடீர்னு அரசியல் ஆசை வந்துச்சு, எதிர்க்கிறாரு, ரைட்டு, வரவேற்கிறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பழியும் தூக்கி என் முதல்வர் மேலே போட்டுங்கன்னு நான் கேட்குறேன். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை விட இவர் அதிகமாக கேட்டாரா, பேசிட்டாரா? படத்துலலாம் காட்டுவார் இவர் ஜெயிலில் இருக்க மாதிரி. என்னைக்குன்னா இவர் ஜெயிலுக்கு போயிருக்காரா? சீமான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானு போயிருக்காரு ஜெயிலுக்கு. இவர் என்ன ஜெயிலில் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தா நல்லா தானே இருக்கும். அதுக்கு பயந்து தானே கரூர்லேருந்து அப்படி ஓடி வந்தீங்க. நல்ல கண்ணு ஐயா இதுக்கு போயிடுறாரு. அவங்களாம் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை மக்களுக்கு தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க சார். இவர் பண்ணுறது வந்து சினிமா, இவர் அரசியலில் சினிமா பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அரசியல்வாதி, அரசியல் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து இவர் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க, விஜய் சாரை பொறுத்தவரையிலும் மோடியை பற்றியோ, ஸ்டாலின் அவர்களை பற்றியோ, இல்லை அமித்ஷாஜி அவர்களை பற்றியோ, இல்லை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியோ, பிரதமர் ஆல்ரெடி சொல்லிட்டான் அவரை, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கு எல்லளவும் முகாந்திரம் இல்லைன்றது என்னோட. ஒரு அரசியல்வாதினா ஃபஸ்ட்டு ஒரு தைரியம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, தன்னோட நேரத்தை வந்து பொதுமக்களுக்கும் கட்சிக்காரருக்கும் செலவு பண்ணும், இது ரெண்டாவது. மூணாவது, குறைந்தபட்ச ஒரு நேர்மை, ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், இது மூணாவது. நான்காவது, மக்களோட பிரச்சனை என்ன, கவர்னன்ஸ்னா என்ன, மக்களுக்கு எது தேவை, எது வாழ்வாதார பிரச்சனை, அரசியலில் என்ன நல்லது கெட்டது இருக்குது எது தெரியணும். நாலாவது. அஞ்சாவது, பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணும். பைக்கில் வராங்க கூட கூட டம்பு டம்பு டம்புன்னு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் உயர மாதிரி உயராங்கலாம், அதுக்கே அவரால் ஒரு தீர்வு கொடுக்க முடியல. அப்போ இப்போ நான் சொன்ன 5 விஷயம் இதில் எது அவர்கிட்ட இருக்கு சொல்லுங்க. அவர் நல்லா நடிக்கிறாரு, பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறா கூட சொல்லக்கூடாது 2 பேரும். அது நானே ஏற்றுக்கிறேன், அவர் நல்லா பண்ணுவார், டான்ஸ்லாம் நல்லா பண்ணுவார், இப்போ கூட பாடி இருக்காரு பாட்டு, பாடுவார் சார். அவர் பாட்டு எனக்கு கூட தான் பிடிக்கும், அந்த தொட்டபெட்டா பாட்டு, முட்டை பரோட்டா பாட்டு, அது வேற. அது எம்ஜிஆர் அவர்களோட படம்
அந்த கம்பு சண்டை நல்லா போடுவாருன்னு சொல்லிட்டு மலேசியாவில் பார்ப்பாங்களாம். பினாங்லேருந்து வந்து போய் தேட்டருக்கு போய் பார்த்துருக்குறாங்க. அது வேற. அதனால அங்கே போய் அவங்க வந்து இங்கே வந்து ஓட்டு அவர் போடுவாங்க. தானே முதலமைச்சர் ஆனாரு. அவங்க அங்கே பார்த்து கைத்தட்டி ரசிச்சாங்க. அவங்க வந்து இங்கே ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கல. ரசிகர்கள் வேற, வாக்காளர்கள் வேற. இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும். புரியாத மாதிரியே இதுதான் வாக்காளர், இவங்க தான் ரசிகர்கள், இவங்க தான் ரசிகர், இவங்க தான் வாக்காளர்ன்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். வாக்காளர்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க, எவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் தெரியாது படம் ஓடுறதை வச்சு. வாக்காளர்கள் எவ்வளோ பேர் வாக்குப்பட்டியில் ஓட்டு போடுறாங்க, ஒரு கட்சியோட சதவீதம் என்னன்றது 4ஆம் தேதி தெரிஞ்சு. திரு எடப்பாடி பழனிசாமி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசுறாரா? எப்படி சார் அது? இல்ல உணர்ச்சி வசப்படுறாரா? அவரே போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்றாரு. உதயநிதியை கூட வந்து அவரு பால்டாயில் குடிச்சு அப்பயே போயிருக்கலாம், இருந்து நம்ம உயிரை வாங்குறாருன்றாரு. அதாவது திமுக அதிமுக இது மாதிரி நிறைய பேசியிருக்கிறாங்க. இபிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அவரோட இந்த ஃபேஸை வந்து இல்லாமல் இருந்தது, இல்லை அவர் காட்டிக்கலையோ வெளிப்படுத்தலையோ. இப்போ அவர் அக்ரெசிவாக போகிறார். ஏன்னா இது நேரம் அப்படி. இப்போ அவருக்குமே இந்த தேர்தல் முக்கியம். இந்த தேர்தலில் வந்து தோத்தா 2 விஷயம் நடக்குங்க. ஒன்று, அதிமுக தோக்குதுன்னா இபிஎஸோட அந்த தலைமை பண்பு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கேள்விக்குறியாகும். எல்லாரையும் நீங்கள் நீக்கினீங்க, எல்லாத்தையும் இது பண்ணீங்க, கடைசியில் என்ன பண்ணியிருக்கீங்க அதிமுகவை? சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேறன்றது உங்களோட பிரச்சாரம். அப்போ சட்டமன்ற தேர்தலை உங்களால் ஏன் வெற்றி பெற முடியலன்னு அந்த கேள்வி வரும். இது நியாயமான கேள்வி. கட்சிக்காரங்க, பழைய முன்னாள் நிர்வாகிகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு சில மனசு கசப்பு இருந்தால் அது வெளியில் வரும். இது அதிமுக பிரச்சனை. இது திமுகவை பொறுத்தவரைக்கும் ஒருவேளை இப்போ திமுக தோற்று போச்சு அப்படின்னா கண்டிப்பாாக திமுகவில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் கூட ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம். ஏன்னா நிறைய எம்எல்ஏக்கு நீங்கள் சீட்டு கொடுக்காம விட்டுருக்கீங்க. சிட்டிங் எம்எல்ஏ நிறைய பேரை அங்கேருந்து அந்த இடத்துல மாவட்ட செயலர்கள் காலி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கழக குரல் வரலாம். கூட்டணியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்த உடனே விசிக தலைவர் தொல் திருமாவன் போன்றவர்கள் மனக்கசப்பில் இருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு மனக்கசப்பு இருக்குது. ராகுல் காந்தி பழைய மாதிரி இல்லை, தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரமே பண்ணல. இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, அழகிரியோட பழைய பகை அது வெயிட்டிங். கனிமொழி அவர்களோட நிலைப்பாடு என்ன தெரியாது. அப்போ 2 தலைவர்களுக்குமே பிரச்சனைகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை இருக்குது, திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த 2 பேருமே இந்த தேர்தலில் ஜெயிக்க பார்ப்பாங்க. அப்படி ஒருவேளை தோக்குறாங்கன்னா கூட ஒரு கௌரவமான ஒரு தோல்வியை நோக்கி தான் அவங்க போக முடியும். ரொம்ப மோசமாக தோற்று போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய சிக்கல். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பிரச்சாரத்தை, அந்த கோபத்தை, அந்த எதிர் அரசியல அவங்க வந்து அதிகமாக பேசுவாங்க. கோவம் இது பேசலாம் இருக்கலாம், ஆனால் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்றது இருக்குல்ல. நீங்க வந்து காலில் போய் அமுக்கி விட்டீங்க, கர்ச்சிப்பை மூடி விட்டதுக்கு விமர்சனம் பண்ணீங்க, அடிமன்னிங்க, பொம்மன், இதெல்லாம் பேசியிருக்காங்க. அது அவங்க திருப்பி பேசுறாங்க. அப்புறம் அம்மையார் சசிகலா கிட்ட நீங்க எப்படி பதவி வாங்கினீங்க நடிச்செல்லாம் காட்டியிருக்கீங்க. அப்போ அவரும் அது திருப்பி பேசுவார்ல. அதே மாதிரி கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா பற்றி ஒரு சில பேச்செல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பால்கனியில் நின்று எட்டி பார்ப்பாங்க, அதனால் அவங்களுக்கு பால்கனி பார்ப்பான்னு சொல்லிட்டு அப்போ அவர் திமுக இருந்தவர் ஐயா காளிமுத்து பேசுகிறார். அதுக்கப்புறம் இவர் இங்கே வந்திருக்கிறாரு. சரி, ஒரு பெண்ணை எப்படி பேசக்கூடாது அப்படியெல்லாம் பேசி திமுகவில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன் ஆர் ஆசா என்ன பேசினாரு எடப்பாடி பழனிசாமி அவங்க தாயார் பற்றி, அப்புறம் அவர் பிறப்பை பற்றிலாம் பேசினாருல்ல. ஆர் ஆசாக்கெல்லாம் என்ன வாய் கொஞ்சமா சார்? மாறி மாறி பேசுவாங்க. நான் இதில் வந்து இவங்க பேசுறது சரி, அவங்க பேசுறது தப்பு இல்லை. 2 பேரும் ஆபாசமா நல்லா பேசுவாங்கன்றதான் நான் சொல்றேன். இல்ல கட்சி தலைவரே அப்படி பேசுறாரு. அது எனக்கு தெரியாது. அவங்க சார் அவங்கவுங்க நிலைப்பாடு. நான் அறிஞர் அண்ணாவையோ பத்தியோ இல்ல வந்து அண்ணா இப்படி எல்லாம் பேசினார்னா அண்ணாவை பத்தியே பேசியிருக்கிறாங்க. அண்ணாவை பத்தியுமே கிண்டலா வேற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நீங்க பொம்மன் சொன்ன உடனே இப்ப விஜய் பொம்மை ஒண்ணு எல்லாரும் அவ்வளவுங்க. அது இப்போ பொதுவா இந்த மந்திரவாதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் விளங்காம போனா பொம்மையை வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒரு ஆள் நல்லா இருக்கும்போது பொம்மையை வச்சுட்டு பிரச்சாரம் பண்றாங்க. பொதுவா நம்ம ஊர்ல ஐடியா நல்ல ஐடியாவா? என்ன நல்ல ஐடியா அது? கூப்பிட்டு இந்த நேரம் நானா இருந்தேன்னா, நான் வந்து விஜய் சாரா இருந்தேன்னா கூப்பிட்டு அந்த தம்பி வச்சு நங்கு நங்கு நங்குன்னு 4 கொட்டு கொட்டிக்கணும். உயிரோட இருக்கிற பொம்மை வச்சு போற என்ன நினைப்பாங்க என்னை பத்தி? ஆல்ரெடி பொம்மை அரசியல் அப்படின்னு ஒரு கிண்டல் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப அடுத்த பொம்மை இவரா? இந்த பேச்சு வரும் இல்லைங்களா சார்? இதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார், அதை பார்த்து வருத்தப்படணுங்க. அம்மையார் ஜெயலலிதா அந்த டெட் பாடி மாதிரி ஒரு பொம்மையை ஒன்று வச்சாங்களா, அதெல்லாம் நல்ல அரசியல். அது எல்லா சைட்லையும் நம்ம பார்க்கணும். அது மோசமான அரசியல். விஜய் தான் முகம். அப்ப அந்த முகத்தை வந்து எப்படியாவது காமிச்சாங்க. விஜய் சார் என்ன டைனோசரா சொல்லுங்க? டைனோசர் கூட்டு போக முடியாது, டைனோசர் கத்தும், டைனோசர் பெருசு,
டைனோசரை பார்க்கறதுக்கு ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க. சார் அவர் மனிதர் சார். அப்படியே பிம்பமா கொடுக்குறீங்க, கடவுள் மாதிரின்றீங்க. அவர் வந்தா 1000, இவர் வந்தா 1000. ஏன் கடலூர்ல வந்தா எதானாலும் பரவாயில்ல வாங்கன்னு தானே கடலூர் போலீஸ் கூப்பிட்டுது, போக வேண்டியதானே? இல்ல அது புதுவை எலெக்ஷன்றனால ஏன் புதுவையில் எலெக்ஷன் கடலூர் ஏற்கனவே விஜய் வந்து அது அசம்பாவிதம் நடக்குது, நீங்க ஒரு டைனோசர்லாம் சொல்றீங்க. அவங்க அப்படிதான் பண்றாங்க. அபூர்வமா காட்டுறீங்க விஜய் சார. அபூர்வம் தான் சார் அவரு. அததான் அது 4ஆம் தேதி அபூர்வமான தலைவர் சார். நிறைய அபூர்வ தலைவர்கள், அபூர்வ சகோதரர்கள் எல்லாம் இங்க பார்த்த மண்ணு தான் இது. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. யார் எவ்வளவு அபூர்வம், அபூர்வ ராகங்களை விட்டீங்க. அதான் அதெல்லாம் யாரு இது இப்ப அதெல்லாம் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த மக்கள் பார்த்துருக்குறாங்க, புரியுதுங்களா? இதுல வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா உஷாரா இது மைனஸ் ஆகுதுன்னா எம்ஜிஆர் சேர்த்துக்கோங்க. எம்ஜிஆர் வெறும் நடிகர் அல்ல, அவர் திமுகல உழைத்து கஷ்டப்பட்டு மேல பதவி வந்து பொருளாளர் வரலும் வந்து அதுக்கப்புறம் அவர் கட்சியில இருந்து பிரிஞ்சு போறார். அவர் அரசியல்வாதியா போனாரு, நடிகரா போல. சிவாஜி சாரா நடிகரா தான் இருந்தாரு. நடிகரா இருந்தவரை தான் சொல்றீங்க. அவர் இன்னொரு அண்ணா, இன்னொரு காமராஜர், இன்னொரு பெரியார், அடுத்துதான் எம்ஜிஆர். கரெக்ட். இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க சொன்ன நிறைய பேருக்கு வாரிசு கிடையாது, ரைட்டுங்களா? அவங்களுக்கு கொள்கை வாரிசு இருக்கு, அரசியல் வாரிசு இருக்கு. அவங்களுக்கு வாரிசு இருந்தா நேரா வீட்டுக்கு போய் பனையூர்ல கதவு தட்டி எதுக்கு எங்க குடும்பத்துல இருக்கிறவரை பத்தி பேசும். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டி வராது சார். யாருக்கும் எதுவுமே பண்ணது இல்ல, இவர் சொன்னா யாருக்குமே வாரிசு இல்ல, அதுதான் சொல்றேன். அதனால என்ன பண்றாரு, இவரு ஈஸியா எடுத்துக்கிறாரு. அவரை மாதிரி நான் இவரை மாதிரி ஏன் வேஷம் கட்டின்னு வரீங்க? ஏன் உங்களுக்கா சொந்தமா முகம் இங்க இல்லையா? நான் அவரை மாதிரி நான் இவரை. அப்போ உங்களை மாதிரி இருந்தா ஓட்டு வராது, அதானே உண்மை. விஜயா இருந்தா ஓட்டு வராது. விஜய் எம்ஜிஆர்னும், விஜய் பெரியாருன்னும், விஜய் அண்ணா மாதிரின்னும். அது இல்லாம ஆல்ரெடி ஒரு 5 கொள்கை தலைவர். அவங்க பேரை இப்ப பேசுறதே கிடையாது. அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க, அவங்களோட வாரிசுகளா அந்த வம்சாவளியில ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. பத்திரிகையாளர் யாழினியன் டைம்ஸ் ஆஃப் இந்தியால அவங்க குடும்பத்துல இருந்து வரவங்க. அவங்கெல்லாம் கூட அப்படி பேசலையப்பா. அவங்க பாட்டி பிரகாரம் நல்ல அரசியல் பண்ணணும் அப்படிதானே போறாங்க. இவருதான் சார். இன்னொன்னு பாருங்க, அதிமுக போய் உருவ பார்த்தாரு. அதிமுக வாக்குகள் பெறணும், நான் தான் எம்ஜிஆர், நான் தான் அடுத்த அம்மா மாதிரி ஆளுமே எல்லாம் பண்ண பார்த்தாரு. அவங்க பேடி அடிச்சவனு என்ன பண்ணிட்டாரு, டப்புன்னு அங்க விட்டாரு. இப்ப எங்க போயிருக்காருன்னா காங்கிரஸ்க்கு போயிருக்காரு. சொல்லிருக்காரு, காங்கிரஸ் பணம் கொடுத்து கூட்டணியில தக்க ஆமா, வச்சுட்டாங்க. எல்லாம் குழந்தைங்க ஸ்கூல் போயின்னு இருந்தாங்க. காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் எல்கேஜி போகிறவங்களாம் இவரு என்ன பண்ணிட்டாரு, போய் லாலிபாப் குத்து அவங்க கூட்டுன்னு போயிட்டாங்க. பணம் குத்து, பணம் லாலிபாப்லாம் குத்து, அந்த இந்த பொம்மை எல்லாம் கையில கட்டி வாட்சி பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டு போயிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. இல்ல அது அவங்க இப்படியே வந்துருப்பாங்க எல்லாம். அப்படியே ஐயோ ராகுல் காந்தி அப்படியே நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு. ஒரு ராகுல் காந்தி பத்தாது, இவரு 2வது ராகுல் காந்தி. ஏன்னா அவரும் வெளியில வந்து உழைக்கிறது இல்ல. தேர்தல் நடந்து புதுச்சேரி வரைக்கும் வந்திருக்காரு. அங்க அப்படியே வர வேண்டியதுன்னா இவரு கூட தான் தூத்துக்குடி வரலாம் வந்தாரு. அப்படியே போக வேண்டியதானே கடலூருக்கு. இல்ல, புதுச்சேரியில எலெக்ஷன் வந்துருச்சு. ஏன் தமிழ்நாட்டுல ஒண்டி என்ன லீவா விட்டு வச்சுக்கிறாங்க? தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்காம என்ன சார்? இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல சார். 4 கிடையாது சார், நேரம் கம்மியா இருக்கு. நேரம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இந்த நேரம் திரும்பி வராது. இந்த 2026 ஏப்ரல் மாசத்துல ஒரு 10 செகண்ட் நீங்க இப்ப செலவு பண்ணிட்டீங்கன்னா அரசியல்வாதிக்கு இந்த 10 செகண்ட் திருப்பி வராது. காசு சம்பாரிச்சிக்கலாம், பேரை கெத்துக்கலாம், அதெல்லாம் வேற. பட் நேரம் போச்சுன்னா திருப்பி வராது. தேர்தல் நேரத்துல மக்களை போய் சந்திச்சு மக்களோட நன்மதிப்பை பெற்று வாக்கு வாங்கணும். முதல்ல வாக்கு சதவீதத்தை ஏற்றணும். நீங்க ராகுல் காந்தி சொல்றீங்களா, விஜய் 2 பேருக்கும் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் லேட்டஸ்டா இப்போ அவங்க தான் ட்ரெண்டிங், பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடோட நலன் பாதுகாக்கப்படணும், தமிழ்நாட்டு நல்லா இருக்கணுன்ற ஒரே நல்லெண்ணத்துக்காக பாரத பிரதமர் மோடி வர்றதே கிடையாது. உண்மைதானே? இபிஎஸ் ஹாப்பி. ஐயா அப்பா ரொம்ப நன்றி ஐயா, ஈடியோ வரல மோடியோ வரல, எனக்கு பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன். இவர் வரலாம் இல்ல ராகுல் காந்தி சார் வந்து. ராகுல் காந்தி வந்து இப்போ ஊரா போய் இப்போ ராகுல் காந்தி அன்னைக்கு சொன்னார்ல, நான் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் சாரோட தம்பி, என்னோட பிரதர் ஸ்டாலின் சொன்னார்ல, உங்களுக்கு வந்து போன சீட்டில் 18 எம்எல்ஏ ஜெயிச்சு கொடுத்தாங்க, அப்புறமா 10 பாராளுமன்ற எம்பி ஜெயிச்சு கொடுத்தாங்க, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுல்ல. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அந்த நன்றியை அதை வந்து அந்த கிராட்டிடியூட திருப்பி காட்ட வேண்டிய தேர்தலா இல்லையா இது? இல்லை இப்போ விஜய் சொல்றது உண்மை இருக்குல்ல, உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம் தான் இருக்குன்னு சொல்றாருல்ல. இல்லை அதுக்கப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி சாரை பேசிட்டு அப்புறமா விஜய் சாருக்கு போவோம். இப்போ திமுக காரங்க அன்னைக்கு உழைச்சி காங்கிரஸ் எங்கெல்லாம் நின்னாங்களோ, ஜோதிமணி நின்னாங்க, சுதா நின்னாங்க, மாணிக்கம் தாக்கூர் நின்னாங்க, எல்லாம் பயங்கரமான செல்வாக்கு உள்ளவங்கன்னா பார்த்துக்கோங்களேன். மக்கள் செல்வாக்கு அப்படியே பெப்பரமான இருக்கும் இவங்களுக்குலாம். சொந்த கட்சிக்காரனுங்க அங்கே சீட்டு கொடுக்காம இவங்களுக்கு சீட்டு கொடுத்து திமுக காரங்க கஷ்டப்பட்டு உழைச்சி
கொடுக்க வேண்டியதை கொடுத்து பண்ண வேண்டியதை பண்ணி வெயில்ல கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சி விட்டா இப்போ அங்கேயே வேணா அங்கேயே டாடா காமிட்டு பாண்டிச்சேரி போகிறது, கேரளா போகிறது. என்ன அவங்க பங்களிப்பு கூட்டணிக்கு? 28 சீட்டு வேணும்னு இவ்வளோ பேர் வந்து பேசுனீங்களே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? எங்க ராகுல் காந்தி, எங்க பிரியங்கா காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணணும்ல. ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணால் கண்டிப்பாக காங்கிரஸ்க்கு ஓட்டு கூடும், உண்மை. ஆனால் வரமாட்டேன்றாரு. இல்ல பார்லிமெண்ட்ல பேசினார்ல, ஆ. வில் நெவர் எவர் ஆ. ரூல் தமிழ்நாடுன்னு சொன்னார்ல சரி. பிஜேபி. எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும் அந்த தைரியத்துல இருக்காரு. தமிழ்நாட்டில்? வீடு வீடா எல்லாம் இவங்க மக்களுக்கெல்லாம் வேலை இல்லை. இவங்க பார்லிமெண்ட்ல ஆத்திரத்தை பார்க்கறதா மக்கள் வேலையா? மக்கள் பிரச்சனையே மக்கள்கிட்ட போய் புரியுற மாதிரி மக்கள்கிட்ட போய் பேசணும். நான் பார்லிமெண்ட்ல பேசினேன், அது பாதி நேரம் ஒளிபரப்பே ஆகிறது கிடையாது. அவர் இப்போ நீங்கள் பத்திரிகையாளர் அது கேள்வி கேட்கணுன்றதால நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் நான் அப்படி இருக்கா அதை பற்றி பேசணுன்னு? சொத்து வரி இவ்வளோ, தண்ணி வரி இவ்வளோ, சுங்க வரி இவ்வளோலாம் ஏறிக்கு. இதுக்கும் காரணம் வந்து பிஜேபின்னு சொல்கிறாங்க திமுக. அப்போ அதுக்கு என்னென்ன பிஜேபி பண்ணுறது ராகுல் காந்தி வந்து விளக்கமாக சொல்லணும்ல. இங்கே அவங்க என்ன கொள்கை வச்சிருக்கிறாங்கன்னு எதுவுமே பண்ணுறது இல்லையே அவரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஒரிஜினல் காங்கிரஸ்காரங்களாம் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல அருமையான எடுத்துக்காட்டு. காங்கிரஸில் பூத்தில் உட்காரதுக்கே ஆள் இல்லை. அதில் எத்தனை பேர் நல்ல காங்கிரஸ், எத்தனை பேர் மோசமான காங்கிரஸ். அநேகமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, ராகுல் காந்தி கூட இருக்காங்க இல்லையா இந்த ஒயிட் காலர் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, மாணிக்கம் தாக்கூர், அப்புறமா இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் சோடங்கர், கிரீஷ் சோடங்கர், பேரை கேட்டாவே அது அல்லறம் தமிழ்நாடு. இந்த மாதிரி பேர் எல்லாம் வேற மாதிரி அவங்க எல்லாம் விஜய் சார் கூட இருக்கிறாங்க. அவரே மயக்கம் போட்டு அவங்களாம் யாரு கூட இருக்கிறாங்க? விஜய் சார் கூட இருக்கிறாங்க. இந்த கொஞ்சம் ஓட்டில் கம்மியாக ஜெயிக்கிற ராஜேஷ், அப்புறம் செல்வ பெருந்தகை, லோக்கலில் இருக்கிற ரூபி மனோகர், இவங்கெல்லாம் வந்துட்டு டிஎம்கே கூட இருக்காங்க. அதுதான் அவங்கெல்லாம் தீய சக்தி, அவங்களாம் கிடைச்சி பிரிக்கிறார் சார். இந்த கடலூர் திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வந்து தொல் திருமாவளவன் வந்து வேட்பாளர் அறிமுகம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவங்க எழுந்துக்கல அப்படின்ற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு விஷயங்க. ஒன்று, சம்டைம்ஸ் வந்து பிளாக் அவுட் ஆகும். அதாவது என்னன்னா, சமீபத்தில் இவர் இபிஎஸ் போன வாகனத்தில் ஏதோ விஜய் பாட்டு ஏதோ கேட்டுதா என்னன்னு தெரியல. பாட்டு கேட்டுச்சு. அதுதான் என்னப்பா அது அப்படின்ற. அப்போ என்னன்னா அந்த இடத்துல வந்து அவர் ஷார்ப்பாக ஏதோ ரியலைஸ் பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு இது பண்ணுறாங்க, அது இதாகுது. அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் வந்து ஷார்ப்பாக ரியலைஸ் பண்ணுவாங்க, வேற பாட்டு போட்டு எல்லாம் ஷேர் பண்றாங்க, பட் ஏதோ ஒரு பாட்டு ஓடுது. ஓகேங்களா? அதுதான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவர் ரியாக்ட் பண்றாரு. சம்டைம்ஸ் வந்து அவருமே ரியாக்ட் பண்ணாம கூட போகலாம். இன்னைங்க அலுப்பு இருக்கும். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அரசியல்வாதிகளோட அந்த நேரம் இருக்கு இல்லைங்களா, தொடர் வேலை இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து பிளாக் அவுட் ஆகும். உங்க பேரை சொல்லி தான் தலைவர் உங்களை தான் கூப்பிடுறாங்கன்னு கூட சொல்லுவாங்க. பகலா இரவான்னு தெரியாது, பகலா இரவான்னு தெரியாது. அது அதே மாதிரி டிகே சிவகுமாரோட ஒரு எடுத்துக்காட்டு. பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை, சீட் ஷேரிங்லாம் கால் வந்து இப்படி போகுது, டிகே சிவகுமார் இப்படி போகுது. அதாவது ரெண்டு பேரும் சைட்ல வந்து இந்த ஷோல்டரை தட்டின்னு போறாரு. ஒருத்தர் யாருன்னா போயிட்டு கீழே விழுந்துருவார் போல. அந்த மாதிரி. ஏன்னா வேலை தூக்கம் இல்லாம லோக்சபா தேர்தலில் நைட்டு 2 மணிக்கு போய் படுக்கிறது, 6 மணிக்கெல்லாம் போயிட்டு காலையில அண்ணா சீட்டு வேணும்ண்ணா, எப்பா ஒரு 8 மணி இல்லைன்னா 8 மணிக்கு நீங்கள் வெளில கிளம்பிடுறீங்க, அதனால 6 மணிக்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, மேபி அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ரீட் ஆயிருக்கார். திரும்ப வந்து நம்மளை தான் சொல்றாரு, நம்ம வேட்பாளர் அறிமுகப்படுத்துறாரு போது இந்த மரபு ரீதியாக பண்ணக்கூடியது மறந்து போயிருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 90 விழுக்காடு இருக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 விழுக்காடு, ஹலோ நான் பெரிய கட்சி, நீங்கள் சின்ன கட்சி, உங்களுக்கு 8 சீட்டு எனக்கு 10 சீட்டு, பேரை சொல்லுங்க, அப்படி கூட இருக்கலாம். 90%, 10% மேபி இல்ல 10 கூட வேணாம், 1% வச்சுக்கோங்க. 99% கரெக்டா இருக்கு. ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். விளக்கம் அவங்க சொல்லுவாங்க, அதுனா நிக்கணும்னு இருக்கா, அது நிக்கல என்ன இப்போ அப்படின்வாங்க கோவத்துல கூட. அது யாருன்னா நீங்க போய் இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்ட மாதிரி அங்கெல்லாம் போய் கேட்காதீங்க, உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்வாங்க. கேப்டன் இருந்தா கேட்பீங்களா அப்படின்னா, கேப்டன் கிட்ட கேட்டுதான் நிறைய பேர் அடி வாங்க. நம்ம அவருக்கு அடிப்பாரு நல்லவர், அப்புறம் ஒரு வேலை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாரு, இந்த தம்பி கோச்சிக்கிங்க அடிக்கலாம் மாட்டேன் கிட்ட வாங்குவாரு. அவரு குணம் வேற, அடி வாங்கினாலும் அவர்கிட்ட அன்பா அடி வாங்கலாம், அது வேற. இவங்க தூக்கி அடிச்சுக்க பாத்துக்கிறேன், நான் அடிக்க மாட்டேன். அவரு வேறங்க, அது சொந்த கை, அது அடிச்சாலும் ஒச்சாலும் அது வந்து அது கதை, அவரு கதை வேற. இவங்க இந்த கேள்வியெல்லாம் அங்கெல்லாம் போய் கேட்க கூடாது, மறந்துருங்க இந்த கேள்வியை. நான் சொன்ன பதிலையும் மறந்துருங்க. ஆனா எடப்பாடி ஏமாத்திட்டாருன்ற ஆதாரம் எல்லாம். ஆமா, சரி, நீங்க எத்தனை பேரை ஏமாத்தினீங்க?
நீங்க இப்ப எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? எல்லா சமூக நீதி பேசுற கூட்டணியில போய் சேர்ந்துருக்கீங்க. எல்லா சமூகத்துல இருக்கவங்களும் சீட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கிடைச்சதே 10 சீட்டு தான். 10 சீட்டு தான் இல்ல, 10 சீட்டு 1/2% வச்சிருக்கிற கட்சிக்கு. சார் கம்யூனிஸ்டுக்காரங்கலாம் வந்து 5 வருஷமா இந்த அரசாங்கத்துக்கும் 10 வருஷமா இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியா இருந்த பொழுது அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த கூட்டணிக்கு. அவங்களுக்கு வந்து சீட்டு ஏத்தி கொடுக்கல. யாருன்னா ஒரு கம்யூனிஸ்டுக்காரங்க வேலை போயிருப்பாங்களா? இல்ல நாளைக்கு யாருன்னா ஒரு பிஜேபி வந்து கூப்பிடுது ரெசார்ட் பாலிடிக்ஸ் போடன்னு என்னால சொல்ல முடியும். எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் உறவு கிடையாது. ஆனா அவங்க கொள்கை மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. யாரும் வேலைலாம் போக மாட்டாங்க, ரெசார்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இப்ப கூட போய் பாருங்க, கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ வீடு பாருங்க. அப்படியெல்லாம் போனா தனியில தான் ஒருத்தர் கொஞ்சம் பணக்கார கம்யூனிஸ்ட் இருக்காரு. மிச்சம் எல்லாருமே ஏழைங்க தான் அந்த கட்சியில. அப்படியெல்லாம் போனா கட்சி விட்டு நீக்கிடுவாங்க சார் அங்க எங்க? ஆமா, கம்யூனிஸ்ட் இங்க கட்சியில. இங்க ஆல்ரெடி கேப்டன் இருந்தப்பவே கட்சி மாறி போனவங்க தான் இவங்க. இப்ப இன்னைக்கு மீசை ராஜேந்திரன் போயிட்டு அதிமுக சேர்ந்திருக்கிறாரு. என்ன காரணம்? என்னவா இருக்க முடியும்? கேப்டனுனா இப்படி கேப்டனோட சிந்தனைக்கு மாறா கட்சி போகுது, வேண்டாம். இப்ராஹிம் ராவுத் இருந்தாரு, லியாகத் அலிகான் இருந்தாங்க. அவங்களுக்குமே அவங்க இருந்த காலகட்டத்தில் நண்பர்கள். விஜயகாந்த் சாரோட அந்த வாழ்க்கையிலையும் அவங்களோட வளர்ச்சியிலையும் அவங்களோட அந்த பேர் இருக்குல்ல, அந்த அந்த அது பேர் என்ன சொல்றது, அவங்களோட அந்த மாண்பு, அந்த அவங்களோட கௌரவத்தை காப்பாத்துறது, அதுல வந்து அவங்களுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. கேப்டன்னா அதை 100% ஏத்துக்கிறது. இந்த லிஸ்ட்ல இன்னும் இருக்காங்க. இப்போ இவரு நல்ல தம்பி இருந்தார் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கெல்லாம் கூட கேப்டன் மேல அளவு. ஒரு சிலர் இன்னும் கேப்டனுக்காக அந்நியார் கூட இருக்காங்க. அந்நியாருக்காகலாம் யாரும் இல்லை அந்த கட்சியில். இப்போ கேப்டன் எங்களுக்கு செஞ்சாரு, அந்த நன்றி கடனுக்கு இருக்கிறோம். ஒரு சிலர் கேப்டன் போன பாதையில இவங்க போகல, அதனால நாங்க பிரிஞ்சு போறோம், அப்படி ஒரு சிலர். ஆனா அது டைவர்ஷன் ஆகிருக்கு. விஜயகாந்த் விருதாச்சலத்துல அவங்க, விருதுநகர்ல அவங்க பையன், ஆனா அப்புறம் டெல்லியில அவங்க தம்பி. ஆனா 10 சீட்டு தானே, எப்படி கொடுக்கும்? 10ல இப்போ சீட்டு வாங்கினது விட்டுருங்க, இந்த ரேஷியோ பாருங்க. 3 ஃபேமிலியிலே எடுத்துக்கினீங்களா, வாங்கினது 11 சீட்டு. அப்போ அந்நியார் வந்து 11 சீட்டு அன்னாரி வேலத்திலிருந்து வாங்கிட்டு வராங்க. அப்போ பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆஹா வாங்கிட்டாங்க கேப்டனோட இது வெற்றி பெறணும்ல. இருங்க, அது வருவோம், வெற்றி பெறதுக்கு அப்புறம் வருவான். ஃபர்ஸ்ட் 11 வாங்கிட்டு வந்தீங்க, அவருக்குண்ணா இந்தப்பா குடிப்பா விஜய் பிரபாகர், இதை அம்மா வச்சுக்கிறேன், அப்புறம் இதப்பா மாமா பாவம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப நாளாக சேலத்துலேருந்து சுற்றி 3 முடிஞ்சு போச்சா, இங்கே மிச்சம் 7, அதில் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒரு 2 ரிசர்வ் சீட்டு, அதை ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. அதனால் அவங்களும் ஒன்றும். சார் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தலில் அந்த ராஜ்யசபா சீட்டு யாருன்னா ஒரு கட்சிக்காரங்க விஜயகாந்தோட உண்மை விசுவாசி இருப்பாங்க. அப்போ இவர் இல்லையான்னு கேட்பீங்க, அவர் சொந்தக்காரர். அதுக்கும் விளக்கம் சொல்லிட்டாங்க. ஏன் எல்லாத்துக்குமே விளக்கம் சொன்னா அப்ப என்னதான் நம்ம பேசுறது சொல்லுங்க? எல்லாத்துக்கும் எல்லாரும் விளக்கம் சொல்லிடுறாங்க சார். அரசியல்வாதிங்க அவங்க பண்ணதெல்லாம் நியாயப்படுத்துறாங்க. அப்போ நான் ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர், அரசியல் விமர்சகர், என்னால் அது பாராட்டி பேச முடியாது. ஏன்னா நான் அந்த கட்சி எந்த கட்சியை சார்ந்தவன்னு அல்ல. நான் ஒரு பத்திரிகைக்காரன். நான் என்னதான் அப்போ பண்ணுறது? எனக்குன்னு ஒரு ஜனநாயக கடமை இருக்குல்ல. ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து, மாற்று சிந்தனை எதனா நானும் சொல்லலாம் இல்லையா? ஜனநாயகத்தில் அதுக்கு இடம் இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது ஏன் இந்த மீசை ராஜேந்திரனே ஒரு பேச்சுக்கு நீங்கள் எம்பி ஆக்கியிருந்தீங்கன்னா சுதீஷ் சாரை விட பயங்கரமாக படம் காட்டியிருப்பார் நீங்கள் பார்லிமெண்ட்டில். அப்படியே சிபி ராதாகிருஷ்ணன் பயந்து போகிற மாதிரி ஒரு கொடியை தூக்கி இப்படி காட்டிட்டு போகிறாங்க. அதில் பார்த்தா கேப்டன் அப்படி சிங்கம் மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா இருக்குல்ல. அவர் பேர் பெருமை எல்லாமே, அவர் ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மேன் மாதிரியே இருக்கும். அவர் பேசுறது எல்லாமே பேச்சுக்கு சொல்கிறேன் இல்லை, அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சார். எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் வந்து ஐயா அவர் விஜய பிரபாகர் நிறுத்தினது 100 விழுக்காடு சரி. அவர் ஜெயிப்பாருன்றது நான் நினைக்கிறேன். அவர் ஜெயிக்கணும், அவர் ஜெயிப்பாருன்றதை நான் அதையும் இங்கே பதிவு பண்ணுறேன். ஆனால் பிரேமலதா அவர்கள் சட்டமன்ற தொகுதி நிற்கிறதோ கொள்றதோ அது வந்து எனக்கு சரியாக படும். ஒரே நேரத்தில் இந்த 2 பேர் நிற்கிறது, முதலமைச்சராக இருக்கிறீங்க, ஒரு துணை முதல்வராக நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கூட ரைட்டு, ஓகே, டிஎம்கே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. அவர் முழுக்க குடும்ப அரசியலை எதிர்த்து அரசியல் பண்ணுவார். அந்த கட்சி நீங்க நடத்துறவங்க அந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்க, சரி ரைட், அது கூட அவர் இருக்கும்போதே மகளிர் அணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த். அப்ப அவங்க வேட்பாளரா வந்து நிக்கலன்னு நினைக்கிறேன் சார். ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் இருக்கிறதா சார். இந்த விஷயத்துல ராணிப்பேட்டை காந்தி தான் பாருங்க சூப்பர். மகனா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், என்னை மீறி நீ சீட்டு வாங்கினா நானே தோக்கடிச்சு விட்டுருவேன். என்ன தெரியாம அன்னாரி வளத்துல கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அவரு ஐயோ எங்க அப்பாவே தோக்கடிச்சுருவார் போல, தயவு செய்து அவருக்கு சார். அதாவதுங்க
நான் இது வேற ஒரு காணொலியில் கூட பதிவு பண்ணியிருந்தாங்க, இன்னொரு வாட்டி பதிவு பண்ணேன். ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் ஒரு வாட்டி சொன்னார், நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் கூட இருக்கலாம், நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்திலோ இல்லை வந்து ஒரு விஷயத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கோ அதுக்கப்புறமா வந்து அவங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் அவங்க வேலையை பார்த்துக்கோ, இவர் அரசியல் பண்ண விடணும். அப்படி பண்ணாங்கன்னா அந்த கட்சி அந்த ஆட்சி நிலைத்து நீடிக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட சேர்த்து வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க, அதுவும் அதிகாரி பேச்சு அதிகமாக கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். நன்றி சார். தேர்தல் வரைக்கும் நிறைய விஷயங்களை பேசும். நன்றி, வணக்கம்.